அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீட்டில் வளர்க்குற கோழி குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற முறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நல்லா சிறந்ததாக ஒரு தரமுடையதாக கிடைக்கும். இவை மற்றும் விலை குறைவாகவும் இருக்கும். நம்ம ஆர்டர் போட்ட சில நாட்கள் சீக்கிரமாகவே வந்துடும். உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இது செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பிடிச்சிருந்தோன்னா வாங்கிக்கோங்க. ஓகே, சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோழிகளை எப்படி வீட்டில் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போமா. பருந்துகளை விட கால மாற்றத்தில் காகம் தான் அதிகமாக கோழிகளை தூக்குது. இதை தடுக்க எளிய வழி என்னென்னா, குஞ்சு பொறுத்த 30 நாட்கள் வரை அதிக நேரம் குஞ்சுங்களை வெளியே மேய விடக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, இறந்த காகத்தை வீட்டு பக்கத்தில் உள்ள உயரமான மரத்தில் தொங்க விடுவாங்க. அதை பார்த்தா காகம் கோழி இருக்கும் பக்கம் வராது. நைட்டில் கீரி பிள்ளை காட்டு பூனை இதுங்களிருந்து தவிர்க்க கோழி கூட அருகே சைக்கிள் டயர் தொங்க விடுவாங்க. ஏன்னா பாம்பு இருக்குன்னு கிட்டக்கே வராது. அதேமாரி பனை ஓலை மட்டைகளை கட்டி விட்டாலும் எதுவும் வராது. அதேமாரி கோழிகளை பார்க்கும்போது கோழிக்கு தனியாக பழைய மீன் விலைகள் வாங்கி நாமே கூண்டு அமைச்சு வளர்க்கலாம். கட்டாயம் கோழிகளை பகலில் அடைத்து வைத்து வளர்க்காதீர்கள். ஓகே, பகல் வச்சு வளர்க்க காரணம், நோய் தொற்ற வாய்ப்பு அதிகரிப்பதோட கோழிக்கான தீவன செலவு அதிகமாக இருக்கும். பகலில் திறந்து விட்டு நைட்டில் வந்து அடை என்ற முறையை கையாள வேண்டும். இதில் மரத்தில் அடை முறையை பழகிப்படுத்திவிட்டால் செலவினம் மிக குறைவு. மரத்தில் இருந்ததுன்னா இன்னும் பெற்று இழந்தாவது பாம்பு ஏதாவது வரும் நேரத்தில். மேலேனா எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு நடந்துட்டு காலையில் அதுமாரி மேய போயிடும். கோழிக்கு நோய் வந்ததும் சிகிச்சை அளித்தாலும் கூட காப்பாற்றுறது கடினம். ஆமாம், ரொம்ப கஷ்டம். 4 மாதங்களுக்கு ஒரு முறை அரசு கால்நடை மருத்துவர் சென்று இலவசமாக கோழி நோய் தடுப்பு பவுடரு ஊசி எல்லாம் கொடுத்து பாதுகாக்கணும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, மணத்தக்காளி கீரையை கோழிகளுக்கு அடிக்கடி கொடுத்து வந்தால் கோழிகளுக்கு இரத்த காய்ச்சல் ஏற்படாது. கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கும் நீரில் சிறிதளவு வசம்பு கலந்து கொடுத்தாலும் கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நாட்டுக்கோழி முட்டையை பாதுகாக்க ஒரு மண்பானையில் பாதி அளவு அறுப்பு சாம்பலை நிரப்பி அதன் மேல் முட்டையை வைக்க வேண்டும். 1 மாதம் வரை முட்டை கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.